இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பாக கண்தானம் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் செயலவை உறுப்பினரும் சுகாதார ஊழியர் சம்மேளனத்தின் துணை பொதுச் செயலாளரும் கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சுகாதார உதவியாளர் ஆர் ஜெகநாதன் அவர்களின் அண்ணன் அமரர் மோகன் வயது 44 அரசு ஊழியர் குடியிருப்பில் உடல்நலக் குறைவால் காலை 9:20 மணியளவில் இயற்கை எய்தினார். இறந்தவரின் கண்களை அவர்களின் தாய் திருமதி செல்வி, மகன் ஜெகநாதன், மகள் புவனேஸ்வரி, அருண் பிரசாத் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கண்தானம் செய்ய முன்வந்து இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் அவர்களை தொடர்பு கொண்டனர். மறைந்த மோகன் அவர்களின் தாய், தம்பி, தங்கை மற்றும் குடும்பத்தினர் ஒப்புதலுடன் கண்களை தானம் செய்ய அரவிந்தர் கண் மருத்துவமனை கண் வங்கிற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அரவிந்த் கண் மருத்துவமனையின் மருத்துவர் சஞ்சனா தலைமையில் செவிலியர்கள் சபிதா, கீர்த்தி ஆகியோர் கருவிழிகளை இறந்தவர் வீட்டிற்கு வந்து சேகரித்தனர். தானமாக பெற்ற கண்களை அவரின் அம்மா, சகோதரர், சகோதரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் அரவிந்தர் கண் மருத்துவமனை மருத்துவ குழுக்களிடம் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் தலைமையில் ஆயுட்கால உறுப்பினர் தேசிய விருதாளர் கிரீதா, கந்தசாமி, ஆஷா பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கருவிழிகளை தானமாக வழங்கினார்கள். ஆர் ஜெகநாதன் சகோதரர் இறந்தவுடன் சரியான நேரத்தில் கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி கண்தானம் செய்ய குடும்ப உறுப்பினர்களின் சம்மதத்தை பெற உறுதுணையாக இருந்த சுகாதார உதவியாளர் ஜவஹர் அவர்களுக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று மோகன் அவர்களின் தந்தை புற்றுநோய் சிகிச்சை பெற்று வந்தவர் உயிரிழந்தார். அவரின் கண்கள் தானமாக வழங்கப்பட்டது. இன்று மோகன் இவரும் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இவரின் கண்களும் தானம் செய்யப்பட்டது. ஒரே குடும்பத்தில் 2 நபர்கள் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்தாலும் அந்த துக்கத்திலும் சமூக விழிப்புணர்வுடன் கருவிழியால் பார்வையிழந்த 4 நபர்களுக்கு பார்வை கிடைக்க உறுதுணையாக கண்தானத்தை குடும்ப பாரம்பரியமாக செய்த குடும்பத்தினரை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பாக பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறந்த பின் 6 மணி நேரத்திற்குள் கருவிழிகளை அகற்ற வேண்டும். ஆண், பெண் இரு பாலரும் எல்லா வயதினரும் கண்தானம் செய்யலாம். கண் அறுவை சிகிச்சை செய்தவரும், கண் கண்ணாடி அணிந்தவரும், சர்க்கரை நோயாளிகள், இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் கண்தானம் செய்யலாம். ஆஸ்துமா போன்ற நோயினால் தாக்கப்பட்டவர்களும் கண்தானம் செய்யலாம். உடலில் மற்ற உறுப்புகளில் கேன்சர் வந்து இறந்தவர்களும் கண்தானம் செய்யலாம். கருவிழி அகற்றிய பின் முகத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காது. கண்தானம் செய்வதை எல்லா மதத்தினரும் ஆதரிக்கின்றனர். இறந்த உடனே கண் இமைகளை மூடிவிட வேண்டும். தலையணி வைத்து தலையை சுற்றி உயர்த்தி படுக்க வைக்க வேண்டும். இறந்த பின் கண் கருவிழிகளை அகற்றுவதில் குறையுடன் சொல்கிறோம். அதனால் ஆத்மா சாந்தி அடையாது என்ற மூட நம்பிக்கையை அகற்றுங்கள். கண்தானம் செய்வதனால் கண் மருத்துவமனையில் எந்த சலுகையும் எதிர்பார்க்க வேண்டாம். கண்தானம் மூலம் பெறப்படும் கண்கள் விற்கப்பட மாட்டாது. ஒருவர் இறந்த யூபித்தும் கண் வங்கிக்கு அல்லது இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளைக்கு தகவல் தெரிவித்தால் கண் வங்கிக்கு தகவல் கொடுத்து பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இறந்தவரின் வீட்டிற்கு வந்து கருவிழிகளை அகற்றுவார்கள். குடும்பத்தினருக்கு கண்தான பாராட்டு சான்றிதழ் வழங்கி நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் தொடர்புக்கு டாக்டர் லக்ஷ்மிபதி 9842 3336 60, ஐயனார் 9566 3608 13, கந்தசாமி 9442 48 5840 மற்றும் 8778 460695 ஆகியோரை எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டு கண்தானம் செய்ய முன்வரலாம்.